Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷமாக சாதகமான இடத்துல இருந்தார். ஆனாலும் எல்லாருமே நாங்களாம் கோடீஸ்வரனா இல்லையா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படி இப்படி ஆகுன்னீங்க, ஆனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரனாகல அப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி கோட்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் இந்த தசாபக்தி அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, அது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அந்த தசாபக்தி அமைப்புகளின்படி நற்ற தசாபக்திகள் நல்ல பீரியடுன்னு சொல்லுவோம். அந்த ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்திருந்தால் போன 2.5 வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஆனாலும் சொல்கிறேன், 90% கன்னிராசிக்காரர்கள் கஷ்டப்படலை. ஒரு 10% மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்க. அவர்களுக்கு கூட இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் 7ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் வரும். கணவனோடு மனைவியோடு சேர்ந்திருக்க முடியாத சூழல்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக வரும். என்ன அப்படி வரும், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை, மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை, தூர இடத்துல வேலை, திடீர்னு டிரான்ஸ்ஃபரு, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, மாதத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, உறவு பிரியக்கூடிய தன்மைகள், கூட்டாளிகள் பிரியக்கூடிய தன்மைகள், நண்பர்களால் ஏதேனும் ஒன்று பற்றி கை சுட்டுக்கிறக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருங்க. ஆக கன்னிராசிக்காரர்கள் 1க்கு 2 முறையாக எல்லாவற்றையும் ஒரு மாதிரியாக பார்த்து நிதானமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் வரும். இன்னொன்று, நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக வருவீங்க. அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் மற்றவங்க பேச்சுக்க. ஏன்னா சனி ராசியை பார்க்குறாரு இல்லையா, சனி ராசியை பார்த்தாலே என்ன நடக்கும், நம்மளே கடுமையான பிடிவாதக்காரனாக மாறிவிடுவோம். எல்லா நிலைமைகளையும் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி உறவுகளில் ஏதாவது ஒரு மன வருத்தம், குறிப்பாக கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம். ஒரு 50-60 வயசுக்கு மேலானவங்களுக்கெல்லாம் புருஷங்கிட்ட ஏதாவது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு அல்லது மனைவியோட ஹெல்த் இஷ்யூஸு, மனைவியால் இதுவரைக்கும் வந்து கொண்டிருந்த வருமானம் ஒரு மாதிரியாக போகக்கூடிய தன்மை, கணவருக்கு ஏதாவது தொழில்துறை முன்னேற்றங்கள் இல்லாமல் போவது, வேலை மாற்றம் ஏற்படுவது, வேலை போவது, அல்லது அவரே தெரியாதனமாக கடன் வாங்கிட்டார், அல்லது இன்னும் நமக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பி கொடுக்குறாரோ என்கின்ற மாதிரியான சந்தேக அமைப்புகள். இந்த 7ஆம் இடத்துல சனி வந்தாலே கணவன் மனைவி உறவு நட்பு போன்ற கூட்டாளிகள் பங்காளிகள் போன்ற அமைப்புகளில் எதையாவது பிரச்சனையை தருவார். பங்குத்தொழில் கூட்டுத்தொழில் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நமக்கு கன்னிராசி எல்லாருக்கும் கன்னிராசின்னு சொல்ல முடியாது. கன்னிராசிக்காரர்கள் மட்டும் அந்த கூட்டுத்தொழில் போகிற இடத்துல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் மற்ற பார்ட்னர்ஸ்கிட்ட விட்டுட்டு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என்கிட்ட வராதிங்கப்பா என்கின்ற மாதிரி ஒரு 2 வருஷத்தை கொஞ்சம் சாவகாசமாக தான் கொண்டு போகணும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இப்போ அறிமுகமாகிறதன் மூலமாக அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி வரும் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி காதல் தோல்விகள் வரும். ஜோதிடம்ன்றதே இப்போ அப்போ அடுத்து எப்போ என்ன நடக்கும்ன்றதை எதிர்காலத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இப்போ 7ஆம் இடத்துல கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2027 ஜூன் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனியாக ஆரம்பிப்பார். அப்போ என்ன நடக்கும், இப்போவே ஒரு லவ்வை கொடுப்பார். 7ஆம் இடம் ஆண் பெண் அறிமுகத்தை கொடுக்கக்கூடியது அமைப்பு. ஒரு காதலனை கொடுப்பார், ஒரு காதலியை கொடுப்பார். அதன் மூலமாக அடுத்த 2 வருஷத்தில் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும். ஆனாலும் பெரிய சோதனைகள் அப்படிலாம் இருக்காதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நார்மலான நல்ல சனிப்பெயர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு இந்த 7ஆம் இடத்து சனி பெயர்ச்சி. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.